பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில கேள்விகளை நாம் கேட்டு அதனுடைய காரியங்களை, சீசர்கள் கேட்ட கேள்விகள், இயேசு கேட்ட கேள்வி. அருமையானவர்களே, மார்க் 4 அதிகாரம் 38 வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஒரு நிமிஷம் அவருடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க சாவே. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க சாவே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில் தேவ ஆவியானவருடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, யார் யார் கர்த்தாவே மன சோர்வோடு, மன வேதனையோடு, ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிறார்களோ, துக்கங்கள் மாறும்படியாக இந்த வார்த்தையானதோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தாவே. இயேசுவின் நாமத்தினால் இயேசு இன்றும் இன்றைக்கும் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியின் மூலமாகவும், ஆண்டவரே, யூடியூப் மூலமாகவும், கர்த்தாவே, ஃபேஸ்புக் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதானே, நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த வசனங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கேட்கிற வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். இந்த வேளையில கூட இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்க கூட கேட்கலாம், நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? இந்த வியாதியில் இருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? அல்லது ஆண்டவர், இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நான் தோற்று போய் நிற்கிறேனே உமக்கு கவலை இல்லையா? இப்படிப்பட்ட பல கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, ஆனால் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், எந்த படகிலே சீசர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அதே படகில தான் இயேசு இருக்கிறார். எந்த படகிலே நீங்க நினைக்கலாம், ஏன் படகு என்று சொல்லும் போது இன்றைக்கு குடும்பம், உங்க குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். இயேசு உங்க வீட்டில் இருப்பாரு. ஆனால் நாட்கள் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. இதை தொடர் பிரசங்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அருமையானவர்களே, அவர் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் இங்கே சீசர்கள் சொல்ற வார்த்தை, சீசர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா? நீங்க கேட்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அருமையானவர்களே, எந்த பிரச்சனைக்குள்ள, எந்த கஷ்டத்துக்குள்ள, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் இந்த நாட்களிலே உங்க அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். எங்கேயோ அல்ல, அங்கதான் இருக்கிறாரு. அவர் சற்று இளைப்பாறிக் கொண்டிருந்தார், அவ்வளவுதான். அவர் கப்பலின் பின்னணியிலே அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். தலையணை வைத்து பின்னணியிலே அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். படகை விட்டு இறங்கல, படகை விட்டு இறங்கல, அவர் படகுல தான் இருக்கிறார். அருமையானவர்களே, சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம நினைக்கிறது அப்படித்தான். இயேசு கூட இருக்கிறாரா? இயேசு இங்க இருக்கிறாரா? ஏன்னா மார்த்தாள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீர்
இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருப்பீரானால், இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்கிற ஒரு வார்த்தை மார்த்தாள் சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் மரியாளும் சொல்லுகிறாள். நீர் இங்கே இருந்திருப்பீரானால். ஆனால் ஏன் லாசரு வியாதிப்பட்டவன், அந்த வியாதி மரணத்திற்கு அதுவான வியாதிதான். ஆனால் இயேசு ஏன் அவர் திரும்ப அங்கே இருந்து ஊழியர் செய்துவிட்டு 4வது நாள் வருகிறார் என்று சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக, தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் அங்கே இருந்தார். அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, ஏன் அவர் இருப்பார், ஆனால் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது? அவர் இருக்கிறார். ஆனால் சில நேரத்திலே அவர் ஏன் அங்கே அவர் இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் அங்கே இருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, நீங்க நினைச்சீங்களா, ஏன் ஆண்டவர் எங்க இருக்கிறார், ஏன் எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? நீர் இங்கே இருந்திருப்பீரானால் 4 நாள் ஆச்சுது. நாருமே யார் சொல்றா? கூட பிறந்த சகோதரி சொல்றாள் மார்த்தாள். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். ஆனால் அதற்கு இந்த மார்த்தாள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் மரித்து 4 நாள் ஆயிற்றே நாருமே என்றாள். ஆனால் அதற்கு முன்பதாக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீர் இங்கே இருந்திருப்பீரானால், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இதை பார்த்தா தெரியும். நீர் இங்கே இருந்திருப்பீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான். அருமையானவர்களே, இயேசுவினுடைய அற்புதத்தை காண வேண்டும். இயேசு அங்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு எங்கேயோ இல்ல, இப்போ இந்த வேளையிலே தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த யூடியூப் மூலமா தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள், உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். மகனே, மகளே, ஏன் கலங்குறீங்க? ஏன், எதற்கு? அருமையானவர்களே, கேட்கிற கேள்வி, இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால், அது சரி, பரவாயில்ல, ஆனா மரித்து 4 நாள் ஆச்சுதே. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லி பார்க்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஆறுதல் சொல்றாங்க, மரித்தவன் இனி வரமாட்டா. 11:28. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். யார? உங்களை. இங்க நடந்த சம்பவம் என்ன? மரித்து போய் 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஏன் ரகசியமாய் தன்னுடைய சகோதரியாகிய மார்த்தாளுக்கு ரகசியமாய் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அங்கே 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வீட்டிலே அவர்களுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னே போனார்கள். அவள் கல்லறைக்கு போய் அழுகிறதற்காக போகிறாள் என்று பாருங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள். அருமையானவர்களே, சில நேரத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு வந்த உடனே நாம என்ன செய்யணும் தெரியுமா? ஐயோ, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆறுதல் சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா? மரித்து போனவன் இனி உயிரோடு வரப்போகிறதில்லை. ஆகையால் அவனை நினைத்து 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 நீ துக்கப்பட வேண்டியதில்லை. அழுது என்ன பிரயோஜனம்? அழுது என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே மரித்து 3ஆம் நாள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை கூட செய்திருப்பாங்க. எனது 4ஆம் நாள் ஆகி போச்சு. இந்த 4வது நாளிலும் கூட
அவங்க சொல்ற வார்த்தை ஆறுதல் சொல்லுகிறாங்க. சில பிரச்சனை வந்த உடனே யாரு என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, அந்த ஆறுதல் அவர்களுக்கு போதுமா இருக்கா? அந்த ஆறுதலாக இருக்காது. ஆமா தானே? உங்களுக்கு கூட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ ஆறுதல் சொன்னாங்க. ஆனா அந்த ஆறுதல் சொல்றது நீ கேட்குறீங்க, ஆனா ஆறுதலா இருக்கான்னா இல்லை. ஏன்? துக்கம் இருதயத்தை நிரப்பி விட்டது. துக்கம் சகோதரனை இழந்த துக்கம் அவன் ஆத்மாவை நிரப்பி விட்டது. அருமையானவர்களே, தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட, ஏதோ ஒரு இழப்போடு கூட, இழந்து விட்டனே என்கிற ஒரு இழப்போடு கூட இருக்கிறீங்களா? ஏமாந்துட்டனே, வஞ்சிக்கப்பட்டு விட்டனே என்கிற ஏதோ ஒரு இழப்போடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்லுகிற வார்த்தை, ஏன் பயப்பட்டீர்கள்? சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவராய் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் கூடவா? உங்க கூட தான், உங்க பிரச்சனையை மாற்றுவதற்காக தான். இங்கே நாம் மார்க்கிலே பார்த்து காரியங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே கப்பலின் பின்னணியில் அவர் நித்திரையாக இருக்கிறார். கேட்கிற கேள்வி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஒருவேளை கடந்த நாட்கள் இருந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா கேட்கிறீங்களா? ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேனே, நாங்கள் மடிந்து போக போகிறோமே, அது உமக்கு கவலை இல்லையா? ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஆகிய இயேசு ஆண்டவரும் கூட இருக்கும்போது கூட அதை உணராதபடிக்கு சில நேரத்தில் பேசி விடுகிறார். போகிறது படகுல தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த படகுல தானே இயேசு இருக்கிறாரு. பிரச்சனை என்னாச்சு தெரியுமா? பிரச்சனை, பயம். அலைகளை பார்த்த உடனே, கடலை பார்த்த உடனே, ஐயோ கடல் எப்படி, இதை பார்த்த உடனே அங்கே இயேசு இருக்கிறார். அதை கூட அவங்க மறந்துட்டாங்க. மறந்து அவர்கிட்டே கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா கேட்கிறாங்க. பாருங்க அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இயேசு என்ன செய்தா தெரியுமா? அதுல இன்றைக்கு நம்ம பார்க்கிற செய்தியினுடைய முக்கியமான தலைப்பு என்னவென்று சொன்னால், இதை எதுக்காக நான் முதல்ல அந்த காரியத்தை சொன்னேன்னு சொன்னா, படகுல அவரோடு கூட இருக்கிறார் இயேசு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பயப்படுகிறார்கள். நிறையபடி வாழ்க்கையில் அப்படித்தான். சில பிரச்சனை வந்த உடனே பயம். இப்ப கூட ஏதோ ஒரு பயந்துகிட்டு இருக்கிறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ரெண்டு காரியத்தை தான் கடந்த நாட்கள் கூட தான் பார்த்துட்டு இருந்தோம். அவர் கேட்கிற அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இப்படி பயப்பட்டீர்கள். அவருடைய பயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஏன் இப்படி இந்த வேளையில இவ்வளவு ஒரு பயமா உங்களுக்கு? பயப்படாதங்க. இயேசு இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்ன ஆகுமோ தெரியவில்லை என்கிற கேள்வியோடு இருக்கிறீங்களா? நிச்சயமாய் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன் என்று சொன்னால் உங்க கூட தான் இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார் நினைக்காதீங்க. அவர் உங்க வீட்டில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீர்களானா? அவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இப்படி இவ்வளவு பயமா? என்னங்க செய்கிறது? எனக்கு இருக்கிற பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனை, இதுல இருந்து எப்படி வெளியே வருகிறது? கவலைப்படாதங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இப்போ நீங்க யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது
இயேசு அவர்கள் படுகிற வேதனை அவர் பார்க்கிறார். பார்த்து அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஏன்னா மரித்து 4 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறானே இயேசு, இப்ப அவர் அழுகிறத பார்க்கிறார். அவர்கள் அழுகிறதை பார்க்கும்போது யோவான் 11:33 வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து வாரோம் என்றார்கள். பாருங்க, அழுகையின் சத்தம். ஒரு பக்கத்தில் மரியாளின் கண்ணீர், இன்னொரு பக்கத்தில் மாற்றாளுடைய கண்ணீர், இன்னொரு பக்கத்தில் யூதர்களுடைய கண்ணீர். இதை பார்க்கும்போது அவர் என்ன செய்ய தெரியும்? ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். காரணம் என்ன? உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் அழுகிறதை பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு நீங்க இந்த நேரத்தில் நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனையை மாற்றுகிறதுக்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இந்த காரியத்தை பேசுகிறார். கண்ணீர் விட்டார். இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். அது மாத்திரமல்ல, யூதர்கள் கேட்கிறார்கள், இதோ இவர் அவனை எவ்வளவோ சிநேகித்தார் என்றார்கள். எவ்வளவாய்? லாசருவை அதிகமாய் சிநேகிக்கிற இயேசு லாசருவை சிநேகிக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சிநேகிக்கிறவராய், நேசிக்கிறவராய், உங்க மேல அன்புள்ளவராய் இருக்கிறார். என்னையா நேசிக்கிறார்? ஆமா, உங்களை தான் நேசிக்கிறவர். நீங்க நினைக்கிறீங்க எங்களை நேசிக்கிறதுக்கு, என் மேல் அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லையே, அன்பா இருந்தவர்கள் தான் என்னை விட்டு விலகி விட்டார்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் உண்மையா உங்க மேல அன்புள்ள ஆண்டவர் இந்த வேளையில இன்னைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறாருங்க. நம்புறீங்களா? என்னங்க, உலகத்தில் என் குடும்பம் என்னை வெறுத்து விட்டது, என்னுடைய பெற்றோர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள் நினைக்கிறீங்களா? என் பெற்றோர்களை வெறுத்து விட்டார்கள். ஒருவேளை என் பிள்ளைகளை வெறுத்து விட்டால் நினைக்கிற பெற்றோர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். இயேசு உங்களை சிநேகிக்கிறவராயிருக்கிறார். இயேசுனுடைய அன்பு மேலான அன்பு. இயேசுனுடைய அன்பு. மரியாள் மார்த்தாளை சிநேகிக்கிறவர்கள் வீடு நிறைய இருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு ஆறுதலாய் வரவில்லை. ஆனால் அந்த வேளையில உண்மையாய் ஆறுதல் சொல்லுகிற தெய்வம் மட்டுமல்ல, அற்புதம் செய்கிறவராகவும் இருந்திருக்கிறார். ஆறுதல் செய்கிறவராகவும், ஆறுதல் சொல்லுகிறவராகவும், அற்புதம் செய்கிறவராகவும் இருக்கிறார். அவர் லாசருவை சிநேகிக்கிறார். எவ்வளவாய் சிநேகித்தார். ஏனென்றால் இயேசு கண்ணீர் விட்டார். அருமையானவர்களே, உங்களையும் நேசிக்கிற இயேசு உங்க மேலே அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார். என் மேலே, உங்க மேலதான். யோசித்து பாருங்க. ஒருவேளை ஆண்டவரே, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு நான் இருந்து விட்டேன் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன் நினைக்கிறீங்களா? உண்மையாகவே உங்களை நேசித்தவர்கள் உங்களை கைவிடலாம். நீங்க யார் மேல அன்பு வைத்திருந்தீர்களோ அவர்கள் உங்களை கைவிடலாம். ஆனா இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் நான் நேசித்தேன், என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இன்னைக்கு என் பிள்ளை என்னை கூட கண்டுகொள்ளல, என் மகன் என்னை கண்டுகொள்ளவில்லை, என் மகள் என்னை கண்டுகொள்ளவில்லை. யோசிக்கிறீங்களே, அற்புதமா நினைக்கிறார்கள். வயதான நிமித்தம் அற்புதமா நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அருமையான அம்மா, அருமையான அம்மா, அருமையான ஐயா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்க மேல் அன்பு வைத்திருக்கிறார். உங்களை சிநேகிக்கிற ஒருவர் உங்கள் அருகாமை இருக்கிறார். உங்கள் மேல் அன்பு செலுத்துகிற ஒருவர் அவர் அருகாமை இருக்கிறார். அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? படகில் இருக்கிற இயேசு கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? இங்கே அவர் கேட்கிறார், மரியாளே, ஏன் அழுகிறாய்? அழுகிறவர்களை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற இயேசு இந்த வேளையில் கூட இவன் அழுகிறதை பார்த்த உடனே அவர் கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விட்டதும் அல்ல, அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? 34ஆம் வசனத்தை நாம் கேட்கலாம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே,
வந்து பாரும் என்றார். அவனை எங்கே வைத்தீர்கள்? மரித்து போன லாசருவை எங்கே வைத்தீர்கள்? அருமையானவர்களே, என்ன பிரச்சனை? எங்கே? லாசருவை கல்லறையில வைத்து அவர்கள் அது கல்லை வைத்து மூடி வைத்து விட்டார்கள். அதுபோல ஏதோ ஒரு பிரச்சனையை நாட்களை மூடி வைத்திருக்கிறீர்களா? இதை யாரிடத்துல சொல்லுகிறது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மரித்து போன லாசருவை அடக்கம் பண்ணினது போல இன்றைக்கு உங்க பிரச்சனை இன்னைக்கு மறைத்து வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமா தேவன் உங்களை விடுவிக்க போகிறா. நினைக்கிறீங்களா? ஐயோ, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை. எங்கே வைத்தீர்கள்? அவனை எங்கே வைத்தீர்கள்? மரித்து போனவனை கல்லறையில வைத்து விட்டார்கள். ஆனால் இயேசு கேட்கிறார், என்ன கேட்கிறார் தெரியுமா? அவ எங்கே வைத்தீர்கள்? 37ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 37, 38. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். போதும், பாருங்க ஒரு நிமிஷம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர், குருடனுடைய கண்களை திறந்ததை பார்த்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். குருடனுடைய கண்களை திறந்து அப்படிப்பட்ட அற்புதம் செய்த தேவன் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். மரிக்காமல் இருக்க பண்ண முடியுமே. ஏன்? குருடனுடைய கண்களை திறந்தவர் அங்கே அந்த இடத்திலேயும் கூட ஆண்டவரை குறை சொல்லுகிற சிலர் அங்கே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில கூட பார்த்தீங்கன்னா அவர் யார் என்று சொன்னார், அவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறதுக்காக தான் இப்போ அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 38ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. கல்லறையின் இடத்திற்கு, மரித்து போன லாசருடைய கல்லறையின் இடத்திற்கு இயேசு வருகிறார். அருமையானவர்களே, என்ன பிரச்சனைக்குள்ள இப்போ சிக்கி இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்காக இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். இயேசு, ஏனென்றால் இயேசு அற்புதம் செய்கிறவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவாலே விடுவிக்க முடியும், இயேசுவாலே அற்புதம் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும். இங்கே கல்லறை இடத்துக்கு அங்க வருகிறார். பாருங்க, அந்த ஒரு குகையா இருந்தபடினால் கல்லறையில் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கல்லை எடுத்து போடுங்கள் என்றா. கல்லை எடுத்து போடுங்கள். அவிசுவாசம் என்கிற கல் நீங்கட்டும். அருமையானவர்களே, அவிசுவாசம் என்கிற ஒரு கல் அது இருக்கும் வரைக்கும் அற்புதத்தை காண முடியாது. இன்றைக்கு அவர் சொல்ல கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. மரித்து 4 நாள் ஆச்சுது, இப்போ போய் அந்த கல்லை எடுத்து போட சொல்றாரு, இன்னும் அதிகமாக நாரப்போகுதுன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் கூட இருக்கிற சகோதரி, கூட பிறந்த சகோதரியே சொல்றாள். மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, கல்லை எடுத்து போட சொல்லுகிறீரே, நாருமே என்றார். 4 நாள் ஆயிற்று, நாருமே என்றார். ஆனால் அதற்கு தான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதுல 40வது வசனத்தை வாசி கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார்? நீ விசுவாசித்தா. அருமையானவர்களே, தேவனுடைய மகிமை நீங்கள் காண வேண்டுமா? இயேசு செய்கிற அற்புதத்தை நீங்கள் காண வேண்டுமா? நிச்சயமாகவே நீங்கள் காண்பீர்கள். இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். பாருங்க, அந்த விசுவாசம் என ஏற்கனவே மார்க் 4 நம்ம பார்த்தோம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு கேட்டார்ல, 2 கேள்வி. இப்போ அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால்
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, நீ விசுவாசித்தா சின்ன சின்ன பிரச்சனை பரவாயில்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, இது மாறுமா? நிச்சயமாய் மாறும். இன்றைக்கு இந்த நேரத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா, இப்பொழுது ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் தொலைக்காட்சிக்கு முன்பதாக விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை இருக்கிற இடத்துல யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, முழங்கால் ஜெபித்து பாருங்க. தொலைக்காட்சிக்கு முன்பாக முழங்கால் நின்று பாருங்க. நீங்கள் ஆண்டோடைய மகிமையை பார்க்க போறீங்க. என்ன மகிமை தெரியுமா? மரித்து போன லாசருவை 4 நாளைக்கு பிறகு அவ கல்லறையின் வாசலில் நின்று, லாசருவே வா வெளியே என்று சொன்னா. 4 நாளைக்கு பிறகு மரித்து போன லாசரு உயிரோடு வந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். நம்புறீங்களா? ஒரு விஷயம் நம்புறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரே நான் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கேள்விப்பட போகிறேன், நடக்க போகுது, கர்த்தர் செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க சாவி. இந்த வேளையில் யார் யார் எந்த சூழ்நிலைகளில் எந்த பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் பிரச்சனை, ஆண்டவரே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வர வேண்டிய ஆசீர்வாதம் வராதபடி தடைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. இனி அவ்வளவுதான், இந்த பணம் வரவே வராது நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்கு அதிசயம் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. வியாதி நிமித்தமாக இன்றைக்கு வியாதி படுக்கையில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் நினைக்கிறாங்க, என் வியாதி அவ்வளவுதான், நான் பிழைக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை பிழைக்க வைக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது கேன்சரா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நிச்சயமா இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் எந்த இடத்துல அந்த வியாதி இருக்கிறதோ அங்க உங்களுடைய வலது கரத்தை வைங்க. உங்களுக்காக ஜெபிக்கும் போது இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே. யார் யார் என்ன பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ, என்ன பிரச்சனையில் இருக்காங்களோ, அல்லது யாரை இழந்து போயிருக்கிறாங்கப்பா, இழந்து போன ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் நிமித்தமாக காணப்படுற வேதனைகள், துக்கங்கள் ஆண்டவருடைய இதயத்தை அடக்குது. துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. அந்த வேளையில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க உம்முடைய மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொன்னீங்களே, இன்றைக்கு அன்றைக்கு ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பி மகிமையை கண்டது போல இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை அவர்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசு ஒரு மகிமையான காரியங்களை செய்ய போறீங்கப்பா. ஆமாண்டவரே, பிசாசு போராட்டத்தினால, அந்த பில்லி சுனியத்தினால, மந்திர கட்டுகளினால இன்றைக்கு ஆண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவங்களுடைய கட்ட வேதனைகள் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், மந்திர சக்திகள் உடைக்கப்படட்டும், தீய கிரியைகள் மாறட்டும், பிசாசின் அதிகாரிகள், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்துக்கா நன்றிப்பா. இன்றைக்கு அற்புதம் செய்துட்டீங்கன்னு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை தொட்டிருக்கிறீங்க, அநேக சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அற்புதம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, அதிசயம் செய்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றிப்பா. இயேசு இன்றும் அற்புதம் செய்றீங்க, அற்புதம் செய்துக்கா நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து விட நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. தொலைக்காட்சியின் மூலமாக அந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் மகிமைப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும், காத்துக்கொள், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.